Karakan. சிறுவர் தின நிகழ்வும் புதியோர் கௌரவிப்பும் 2024 நிகழ்வுகள் கைதடி சித்த வைத்தியசாலை வைத்தியர் திரு விநாயகமூர்த்தி மிராஜ் அவர்களும் அவர்களுடன் தென்மராட்சி வலய கல்வி அலுவலகம் சேர்த்து மகிழ்வோம் இணைப்பாளரும் முன்பள்ளி மேற்பார்வையாளர் மழலைகளுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை மன்னிக்கவும் அறிவிப்பில் ஏற்பட்ட தளங்களுக்கு வருந்துகிறோம். கௌரிபாலன் சைவப்பிரகாஷ் முன்பள்ளி மாணவ செல்வங்களின் வரவேற்பு நடனம் மனுக்களுக்கு விருந்தளித்தன. தொடர்ந்து கௌரிபாலன் சைவப்பிரகாஷ் முன்பள்ளி ஆசிரியர் தேவதி அவர்கள் வரவேற்புரை
வழங்குவார். இன்றைய விழாவினை தலைமை தாங்கி சிறப்பித்து எமது குடும்ப முன்படிகளின் தலைவி திருமதி லோகித கேதிகா அவர்களை வருக வருக என வரணி குடும்ப முன்படிகள் சார்பாக வரவேற்பதை பெருமகிழ்வு அடைகிறோம். மற்றும் இவ்சிறுவர்ணின விழாவிற்கு விருந்தினர்களாக வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் லவ்லி கூழ்பார் உரிமையாளர் திரு கலாநிதி முத்துக்குமாரசாமி அபிலன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். மற்றும் எமது பரணி ஊரின் சமூக சேவையாளர் திரு சிதம்பரம் பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். மற்றும் வைத்தியர் திரு விநாயகசுதி முராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் எமது கல்வி வடைய முன்பள்ளிகளின் மேற்பார்வையாளராகிய திருமதி வாய்வாகன சிங்கம் ராஜலட்சுமி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்வு அடைகிறோம். மற்றும் எமது வலய இணைப்பாளர் திருமதி செந்தூரன் ஆனந்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்வு அடைகிறோம். மற்றும் இக்கலாச்சார மத்திய நிலையத்தின் பொறுப்பதிகாரிகளாக கடமையாற்றும் திரு கந்தசாமி அரசெல்வம் அவர்களையும் திரு ஜெகதீசன் கிரிதரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்வு அடைகிறோம். மற்றும் இவ்விழாவின் கதாநாயகர்களாக வீட்டிருக்கும் முதியோர்கள் மற்றும் முன்பள்ளி சிறுவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்வு அடைகிறோம். மற்றும் பெற்றோர்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். மீண்டும் அனைவரையும் வருக வருக என நாங்கள் முதியோரை கௌரவிப்போம். பரணி குடும்ப முன்பள்ளிகளின் முதியோர் கௌரவிப்பு நிகழ்வு இத்தருணத்தில் இந்த மேடையிலே இடம்பெற இருக்கின்றது. முதியோர்களை கௌரவிக்க எங்களுடைய விருந்தினர்கள் இங்கே வருகை தந்து காத்திருக்கிறார்கள். முதியோர்களின் மனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அந்த மோசம் ஒழிக்க கௌரவ கலாநிதி ஆசிரியர் முத்துக்குமாரசாமி அவர்கள் பொன்னாடை போற்றி எங்களுடைய ஒரு தாய்க்கு பெருந்தாய்க்கு மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். அடுத்து எங்களுடைய தொடர்ந்து தென்மராட்சி கல்வி நிலைய செயல்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளரும் முன்பள்ளி வேட்பாளருமான திருமதி மொய்பாகன சிங்கம் ராஜலட்சுமி உத்தியோகத்தர் திரு கந்தசாமி அருட்செல்வன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கிறோம். அவரை தொடர்ந்து சூலகம் அமைப்பு இணைப்பாளர் திரு குணாளன் அவர்களையும் பொன்னாடை போற்றி முதியோர்களை கௌரவிக்க வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். முதியோர்களை கௌரவித்த அனைவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
புதுமைகள் 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 என்று விளக்கை நாடும் வீட்டிலாயானோம். புதுமைகள் 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 என்று விளக்கை நாடும் வீட்டில்கள் ஆனோம். வீட்டில் பூச்சிகள் ஆனோம். பழமைகள் எங்கே? பழமைகள் 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 எங்கே? பாலின் பாரிய பொக்கிஷம் எங்கே? பழமைகள் 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 எங்கே? பாலின் பாரிய பொக்கிஷம் எங்கள் முதியவர் எங்கே? தேடுகின்றோம் 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 என்று பதியப்பட வேண்டிய சரித்திர பதிவுகளை தேடுகின்றோம். முதியவர் எங்கே? எங்கே 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 எங்கள் முதியவர் பொக்கிஷம் எங்கே? வீட்டிற்கு வீடு முதியவர் இருந்தால் வீட்டிற்கு வீடு முதியவர் இருந்தால் மாணவர் நமக்கு நூலகம் எதற்கு? வீட்டிற்கு வீடு முதியவர் இருந்தால் மாணவர் நமக்கு நூலகம் எதற்கு? பாரதம் கண்ட போர்ப்பாடல் வேண்டுமா? கம்பரின் ராமசரிதம் வேண்டுமா? காலத்தால் முந்திய நீதி கதைகள் வேண்டுமா? வாகனம் வேண்டுமா? நிகழ்ந்து வேண்டுமா? பேசும் நூலகம் எங்கள் முதியவர். பேசும் நூலகம் எங்கள் முதியவர். முதியவர்கள் பேசும் நூலகங்கள். சிறுவர்கள் நாங்கள் சிந்தையில் கொள்வோம். முதியவர்கள் எங்கள் வாழ்வின் மகுடம். சிறியவர் நாங்கள் சிந்தையில் கொள்வோம். முதியவர் எங்கள் வாழ்வின் மகுடம். மூத்தோர் வார்த்தையில் தெரித்திடும் சொற்கள் வாழும் பாதையின் அத்திவார கற்கள். மூத்தோர் வார்த்தையில் தெரித்திடும் சொற்கள் வாழும் பாதையின் அத்திவார கற்கள். முதியவர் வார்த்தையின் பெருமதி என்னே? முதியவர் வார்த்தையின் பெருமதி என்னே? வாழ்க்கை சக்கர அச்சாணி என்னே? முதியவர் வார்த்தையின் பெருமதி என்னே? வாழ்க்கை சக்கர அச்சாணி என்னே? கணினி நினைவகம் நினைவாற்றல் எல்லாம் கணினி நினைவகம் நினைவாற்றல் எல்லாம் முதியவர் மூளைக்கு அடுத்தவள்தான். கணினி நினைவகம் நினைவாற்றல் எல்லாம் முதியவர் மூளைக்கு அடுத்தவள்தான். எங்கள் முதியவர் எங்களின் சொத்து. எங்கள் முதியவர் எங்களின் சொத்து. எங்கள் முதியோர் பல்துறை வல்லுனர். எங்கள் முதியோர் பல்துறை வல்லுனர். எங்கே முதியோர்? எங்கே முதியோர்? ஒவ்வொருவருள்ளும் தான் பதில்கள் உள்ளன. எங்கே முதியவர்? எங்கே முதியவர்? வெவ்வேறு பதில்கள் எங்களில் உள்ளே. வெவ்வேறு பதில்கள் எங்களில் உள்ளே. முதியோரும் சிறியோரும் பெருஞ்சொத்து. அதனால் தான் தினங்களும் 11 அக்டோபர் 1 முத்தொன்று மணியொன்று கோர்த்த மாலை முதியோரும் சிறியோரும் சேர்ந்த காலை ஓலை வீட்டில் ஒய்யாரமாய் வாழ்ந்த நாளை ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி பார்க்கும் காலை முத்தொன்று மணியொன்று கோர்த்த மாலை முதியோரும் சிறியோரும் சேர்ந்த காலை ஓலை வீட்டில் ஒய்யாரமாய் வாழ்ந்த நாளை ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி பார்க்கும் காலை. எங்கள் பாட்டியின் பாக்கு உரல் சத்தம் எங்கே? எங்கள் பாட்டியின் பாக்கு உரல் சத்தம் எங்கே? எங்கள் பாட்டியின் உரல் சத்தம் எங்கே? பாட்டன் கூட்டனின் தேட்டங்கள் பற்றிய பண்பான விளக்கங்கள் எங்கே? பாட்டன் கூட்டனின் தேட்டங்கள் பற்றிய பண்பான விளக்கங்கள் எங்கே? தேடுவோம் தேடுவோம். முதியோரின் முகங்களையும் அவர்தம் அறிவுரைகளையும் தேடுவோம். நாடுவோம் நாடுவோம். அவரிடம் நல் வாழ்வுக்கான வழிகளை நாடுவோம். பல்லும் போனாலும் சொல்லும் போகாத செந்தமிழை பல்லும் போனாலும் சொல்லும் போகாத செந்தமிழை தள்ளாடும் வயதிலும் சோராத உழைத்த கரங்களை தள்ளாடும் வயதிலும் சோராத உழைத்த கரங்களை 90 வயதிலும் மரங்களை நாட்டி சந்ததிக்கு உரம் சேர்த்த உறவுகளை 90 வயதிலும் மரங்களை நாட்டி சந்ததிக்கு உரம் சேர்த்த உறவுகளை அவர்தம் உயர்ந்த குணங்களை உளமாற வாழ்த்துவோம். உளமாற வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். பரணி குடும்ப முன்வழிகளில் சிறுவத்தின நிகழ்வும் முதியோர் கௌரவிப்பு நிகழ்வும் இந்த மேடையிலே கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதிலே மாணவர்களின் நிகழ்வுகள் மேடையில் இடம்பெற காத்திருக்கின்றன. முதலில் கௌரிபாலன் சைவப்பிரகாஷ் முன்பள்ளி மாணவர்களின் எனக்கு
அபிநயத்தை தந்த ரத்ன
முத்துக்கள் உலகின் விலை மதிக்க முடியாத முத்துக்கள் எம் வாழ்வில் கிடைத்த சொத்துக்கள் சிறகு விரிக்கும் சிட்டுக்குருவிகள் துள்ளி திரிந்து குதூகலிக்கும் மான்குட்டிகள் சிறகு விரிக்கும் சிட்டுக்குருவிகள் துள்ளி திரிந்து குதூகலிக்கும் மான்குட்டிகள் வானில் இருக்கும் நட்சத்திரங்களாய் எம் வாழ்வில் ஒளியேற்றுபவர்கள் வானில் இருக்கும் நட்சத்திரங்களாய் எம் வாழ்வில் ஒளியேற்றுபவர்கள் பூமியை அழகாக்க வந்த புன்னகை பூக்களிவர்கள் பூமியை அழகாக்க வந்த புன்னகை பூக்களிவர்கள் வண்ண வண்ண உடைகள் அணியும் வண்ணத்து பூத்திகள் வண்ண வண்ண உடைகள் அணியும் வண்ணத்து பூத்திகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறந்திடுங்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறந்திடுங்கள் கற்பனைக்கு எட்டாத அதிசயங்கள் செய்து கற்பனைக்கு எட்டாத அதிசயங்கள் செய்து கவலை போக்கும் அருமருந்துகள் கவலை போக்கும் அருமருந்துகள் கொஞ்சம் கிளிகள் போல பிஞ்சு உள்ளத்தின் மழலையை நெஞ்சம் மகிழுமன்றும் விஞ்சுகின்ற உன் சிரிப்பிலே நெஞ்சம் மகிழுமன்றும் விஞ்சுகின்ற உன் சிரிப்பிலே சோகங்கள் கூட சுகமாகும் உன் ஒற்றை சிரிப்பினிலே சோகங்கள் கூட சுகமாகும் உன் ஒற்றை சிரிப்பினிலே இன்றைய சிறார்களே நாளைய உலகின் தலைவர்கள் இன்றைய சிறார்களே நாளைய உலகின் தலைவர்கள் உலகை உருவாக்கும் மேதைகள் எம் கலங்கரை விளக்குகள் உலகை உருவாக்கும் மேதைகள் எம் கலங்கரை விளக்குகள் வளர்ந்து வரும் நாகரிக உலகில் நரகர்கள் உங்களை கூட விட்டு வைக்கவில்லை வளர்ந்து வரும் நாகரிக உலகில் நரகர்கள் உங்களை கூட விட்டு வைக்கவில்லை பிஞ்சு மனதிலே நெஞ்சை கலக்கிறார்கள் வஞ்சக பேச்சால் மனதை வசயம் செய்கிறார்கள் போதை பொருளை கொண்டு பேறுகளாக்குகிறார்கள் சின்னஞ்சிறு சிட்டுக்களை சிறகொடித்து சீரழிக்கிறார்கள் சின்னஞ்சிறு சிட்டுக்களை சிறகொடித்து சீரழிக்கிறார்கள் இனி ஒரு விதி செய்வோம் இனி ஒரு விதி செய்வோம் பூ போன்ற உங்கள் உடலை புண்ணாக்க விட மாட்டோம் பூ போன்ற உங்கள் உடலை புண்ணாக்க விட மாட்டோம் விழித்தெழுவோம் கொதித்தெழுவோம் எங்கள் இரத்தினங்களை ஒளிரச் செய்வோம் விழித்தெழுவோம் கொதித்தெழுவோம் எங்கள் இரத்தினங்களை ஒளிரச் செய்வோம் என்றும் அவர்களை வாழ வழிவிடுவோம் என்றும் வாழ்க வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்
அன்னக்கிளி நீ சிரிக்க நான் படிக்கும் ராகம் வண்ணச்செண்டு வாசமெல்லாம் நீ சிரிச்சா வீசும் தாய் தந்தை யாரும் ஒன்றே தவிக்கும் மானே நான் கூட ஏங்குகின்றேன் உன்னை போல் தானே பாசத்தை தேடிக்கும் பனிப்பூந்திலே தேடாமல் நான் இருப்பேன் உறவாய் தானே பட்டு பூச்சி போல இனம் வட்டம் ஓடும் பாப்பா செல்ல பிள்ளை போல நான் சொல்லும் பேச்சை கேட்பா பாட்டெடுத்து நான் படிக்க பூ போல் பூப்பா கண்ணக்கிளி சிரிக்க நான் படிக்கும் ராகம் வண்ணச்செண்டு வாசமெல்லாம் நீ சிரிச்சா வீசும் பொன்னான கூடு செய்து பழம்பால் தந்து யாருன்னை பூட்டி வைத்தார் கிளியே அங்கு என்னோடு வா பறந்து உலகை பாரு உன்னோடு நான் இருக்க உறவை பாடு வானம் பூமியாகும் உன் சொந்தம் தானே கண்ணே வாட்டம் கொள்ளலாமா உன் கண்ணம் பின்னம் கொண்டே சோகமெல்லாம் மேகம் என்று போனாளோடும் அன்னக்கிளி நீ சிரிக்க நான் படிக்கும் ராகம் வண்ணச்செண்டு வாசமெல்லாம் நீ சிரிச்சா வீசும் தத்தி தத்தி ஆடும் இந்த தங்கமணி தேரு முத்து நகை தான் எனக்கு முத்தனியின் சாறு கண்ணக்கிளி நீ சிரிக்க ரஜினா அவர்களை ஆயத்த நிலையில் கவிதைக்கு நிற்குமாறும் அன்புடன் கேட்டிருக்கிறோம். இதோ விக்னேஸ்வரா முன்வழி குழந்தைகளின் அபிநய பாடல். பாசத்தை
வாழ்த்துக்கள். இருவருக்கும் நன்னாள் வாழ்த்துக்கள். நன்றி. கோயில்
என்னை ஊக்கப்படுத்துகின்ற ஒருவர் திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா அவர்கள். உடனும் கேட்கிறது எத்தனை பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. மிகவும் உற்சாகமாக நாங்கள் செயல்படுவதற்கு அவரும் ஒரு காரணம். இந்த நிகழ்வுக்கு நான் சொன்ன உடனும் சரி டீச்சர் நீங்கள் யோசிக்காதேங்கோ, பரிசு கொண்டு வந்து தரம் என்று கூறினார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவரை போன்றவர்கள் இந்த வரணி மண்ணிற்கு கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். அவர் சொன்னது போல பரிசு பொருட்களையும் நேற்றைய தினம் இங்கு கொண்டு வந்து தந்திருந்தார். அதே போல மண்டப ஒருங்கிணைப்புகளை கந்தசாமி அரிசரம் சார் அவர்கள் மிகவும் நேர்த்தியாக ஒருங்கிணைப்பு செய்து தந்திருந்தார். மழை கொட்டிக் கொண்டிருந்த போதும் அவர் மண்டப ஒருங்கிணைப்பில் முற்றுமுழுதாக தன்னுடைய பங்களிப்பினை வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் மண்டபம் கிடைக்குமோ சார் தொலைக்கதை கேட்ட பொருளுடனும் ஓகே டீச்சர் ஒன்றும் யோசிக்காதேங்கோ, எல்லா மண்டப ஒழுங்கு செய்ததெல்லாம் இந்த நிகழ்வை சிறப்பாக செய்யலாம் என கூறினார். உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று மட்டுமல்ல, வருட இறுதியிலே தரம் கொண்டு செல்லும் மாணவர்களை நாம் ஒன்றாக இணைத்து அவர்களை கௌரவித்து சென்று பாடசாலை அனுப்புவது வழமை. ஆனால் இந்த வரணி குடும்பத்தில் இருக்கின்ற 10 முன்பள்ளிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்வினை கடந்த 3 வருடங்களாக இந்த கலாச்சார மண்டபத்தில் செய்து கொண்டு வருகிறோம். அன்று தொட்டு இன்று வரை அவர்கள் முழுமையுடன் இந்த மண்டபத்தினை எமது பயன்பாட்டிற்கு ஒழுங்குபடுத்தி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எமது பயணத்தில் பெரும் பங்கு அவர்களுக்கு உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக தென்பராட்சி முன்பள்ளிகளின் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரே முறையில் நம்மை ஒன்றாக இணைத்து வழிநடத்தி கொண்டிருப்பவர் திருமதி மயில்வாகன சிங்கம் ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள். உண்மையில் அவரது மனசு அவரை போல மிகவும் அழகானது. ஏனென்று சொன்னால் மிகவும் யதார்த்தமாக யோசிப்பார். ஒரு தோழியோடு உரையாடுவதை போல அவருடன் நாங்கள் உரையாட முடியும். தப்பு என்றால் அன்னியை போல மாறிவிடுவார். அவரை போல அவர் மன்னித்து விடுவார். ஆனால் அவரோடு பேசும்போது மனசு மிகவும் லேசாகவும் தைரியமாகவும் இருக்கும். எந்த விடயத்தையும் பயம் இல்லாமல் பேசலாம். பிள்ளையென்றால் பிள்ளை என்று நேரடியாக சொல்லி புரிய வைப்பார். ஒரு வேலையை நாங்கள் சுதந்திரமாக செய்கிறோம் என்றால் அங்கே மேற்பார்வை செய்பவர் மிகவும் சுதந்திரமாக எங்களை வழிநடத்தி செல்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்திய நிகழ்விற்கு கூட அவர் வர முடியாமல் போய்விடும் என்ற ஏற்கம்
முதியோர் தின நிகழ்வுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் வரணி குடும்ப முன்னணிகளின் தலைமையான தேவிகா அவர்களை, இங்கே விருந்தினராக வருகின்றிருக்கும் லவ்லி பேன் உரிமையாளரும் சமூக சேவையாளருமான திரு கலாநிதி அகிலன் அவர்களே, மற்றும் இங்கே கைதடி சித்த வைத்திய துறையின் வைத்தியராக இங்கே வருகை கொண்டிருக்கும் திரு விநாயகமூர்த்தி நுராஜ் அவர்களே, மற்றும் இங்கே அபிவிருத்தி ஊழியர்களாக வருகை கொண்டிருக்கும் திரு கந்தசாமி எரசெல்வன் அவர்களே, அதோடு இங்கே சமூக சேவையாளர் பிரபாகரன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை கொண்டிருக்கும் இனிய விருந்தினர்களே, முதியோர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய இந்த நேரம் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இன்றைய இந்த சிறுவர் தின நிகழ்வும் முதியோர் தின நிகழ்வும் இன்றைய இந்த மண்டபத்திலே கூடியிருப்பது மிகவும் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. உண்மையில் இன்றைய சிறுவர் தினம் உண்மையில் அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதோடு இணைந்து இந்த முதியோர்களுடைய தினமும் கொண்டாடப்படுகின்றது. இந்த சிறுவர் தினம் உண்மையில் அமெரிக்காவில் யூனிசெஃப் நிறுவனத்தினால் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக 1954 இங்கே பிரகடனப்படுத்திருந்தது. உண்மையில் அதன் தொடர்ந்து இந்த சிறார்கள் புரிந்துணர்வோடும் பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் முகமாக இந்த சிறுவர் தினம் உலக ரீதியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இலங்கையிலும் இந்த சிறுவர் தினம் முதியோர் தினம் இரண்டுமே கொண்டாடப்பட்டு வருகின்றது. உண்மையில் இந்த அக்டோபர் 1 சிறுவர் தினத்துக்குரியது. அக்டோபர் 1லிருந்து 15 வரையான காலப்பகுதியிலே இந்த முதியோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நாடாள ரீதியிலே நடைபெற்று வருகின்றது. எல்லோரும் அறிந்ததே. உண்மையில் இந்த சர்வதேச ரீதியிலே எமது குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற உரிமைகள் அவர்கள் கல்வியில் எவ்வாறு மேம்படுத்தப்பட வேண்டும், அதோடு வாழ்வதற்கும் தேவையான உரிமை எப்படி இருக்க வேண்டும், பிறப்பின் போது அவருடைய பெயர் இனம் குறைக்கப்பட வேண்டும் போன்ற உரிமைகள் அங்கே குழந்தைகளுக்கான உரிமைகள் வகுத்தெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே எமது குழந்தைகள் எவ்வாறு எமது சமூகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பெற்றோர்களும் நமது குழந்தைகளை எந்த வகையில் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் நிச்சயமாக கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த குழந்தைகள் உண்மையில் அந்த குழந்தைகளுக்கு இந்த ஒழுக்க விழுமிய பண்புகள் நாங்கள் சிறு வயதிலிருந்தே நாங்கள் இந்த குழந்தைகள் ஊட்டப்பட வேண்டும். ஆரம்ப நிகழ்வாக நாங்கள் முன்பள்ளியிலே இந்த சிறார்களுக்கான ஒழுக்க விழுமிய பண்புகளை ஊட்டுகின்றோம். அதோடு பெற்றோர்களாகிய நீங்கள் வீட்டிலும் கூட உங்கள் குழந்தைகள் இனிமையாக பேசவும், ஏனையோருக்கு மதிப்பளிக்கவும் நீங்கள் நாளாந்தம் உங்கள் குழந்தைகளுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த முதியோர்களை, உங்கள் வீட்டில் இருக்கும் முதியோர்களை எவ்வாறு அவர்கள் மதித்து அவருடைய ஆசைகளை பெற வேண்டும். முதியோர்கள் நம் நாட்டு சொத்துக்கள். அந்த வகையிலே இந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஒழுக்க விழுமிய பண்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமூகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு சமூக கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்து வருகின்றோம். அந்த சமூக கட்டுப்பாட்டுக்கள் எந்த வகையிலும் நாங்கள் அந்த கட்டுப்பாட்டுக்கள் நாங்கள் நிலை நிறுத்தத்தான் வேண்டும். உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் ஒரு திருமண நிகழ்வுக்கு நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், ஆலயத்துக்கு நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், ஒரு திருமண வாழ்விலே ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கட்டுப்பாடு போன்ற கட்டுப்பாடுகள், சமூக கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் விதிவிலக்காகத்தான் நாங்கள் அது கட்டுப்பட்டே நடத்தாக வேண்டும். இந்த சிறுவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவரும் சிறுவர்கள். நாங்கள் எங்கள் குழந்தைகள் எங்களோட பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் இரவில் செல்ல தனியாக விடலாமா என்பது காலப்பகுதியில் நிச்சயமாக விட முடியாது என்று சொன்னால் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அந்த வகையில் உண்மையில் நாங்கள் பாடசாலைக்கு செல்வதாலும் சரி, தனியார் டியூஷனுக்காக செல்லும் போது கூட எங்கள் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு மிக மிக முக்கியம். எங்களோட நாட்டை பொறுத்தவரையிலே அந்த சிறுவர்கள் எந்த
முதியோர்களை பற்றி நான் கூற வேண்டும். உண்மையில் இந்த நிகழ்விலே முதியோர்களை ஒரு 7 முதியோர்களை இங்கே கொண்டு வைத்து அவர்களுக்கான மலர் மாலை அணிந்து பொன்னாடை போட்டியதை மிகவும் பெருமைக்குரியது. இதனை வழிபடுத்திய இந்த வரணி குடும்ப தலைவருக்கு எனது பாராட்டுக்களை வாழ்த்துக்களை கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் நான் கைதடி பிரதேசத்திலே இருக்கும் முதியோர் இல்லா இதற்கு நான் வேலை வீடியோவில் போய் கொண்டிருக்கிற பொழுதே அங்கே 2-3 நாட்களுக்கு முதல் கொடிகள் கட்டியிருந்தார். எங்களுடைய முதியோர்களுக்கான விழாக்களை நடத்தினார்கள். ஏன் நம் வீட்டில் அந்த முதியோர்களை வைத்து நாங்கள் பேணினால் நிச்சயமாக அப்படி ஒரு விழா எடுக்க தேவையில்லை. நான் ஒரு சமயம் அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் சென்றிருந்தேன். ஒரு அம்மா என்னை கண்டவுடன் நீ என்னுடைய பிள்ளை என்று என்னை அரவணைத்தார். அவருடைய கண்ணில் இருந்து வந்த நீர் ஆறாக ஓடியது. நான் அவருடைய கண்களில் இருந்த நீரை கண்டு நானே அழுது விட்டேன். ஏன் அந்த கொடுமை உண்மையில் அந்த பெற்றவர்கள் அந்த தாய் ஒரு நடுத்தெருவில் கொண்டு வந்து எல்லோரும் யோசித்தார்கள். கைதடி முதியோர் இல்லத்தில் இருக்கும் முதியோர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். உண்மையில் அது அல்ல. அவர்களுடைய உள்ள குமரங்கள் அவர்களுடைய தேவைகள். உண்மையில் ஒரு முதியோருக்கு என்ன தேவை? அன்பு வேணும், அரவணைப்பு வேணும். உங்கள் வீடுகளிலும் சரி உங்கள் முதியோர்களை நீங்கள் போட்ட வேண்டும். சில வீடுகளையே நீங்கள் கவனிப்பீர்கள். விருந்தினர்கள் யாராவது வருவாய், ஏன் இங்கே முன்னே வருகின்றாய், நீ பின்னுக்கு போய் இது என்று சொல்லும் சமூகம் இருக்கத்தான் செய்கின்றது. எங்களுடைய பெற்றோர்கள் தானே, நாங்கள் எங்களை வளர்த்தவர்கள் தானே, அவர்களை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாளை ஒன்று பிறந்த பின் அவர்கள் செய்யும் கிரியைகள் எல்லாம் நாங்கள் அது போய் என்றால் சொல்ல வேண்டும். இருக்கும் பொழுது நிறைய அன்பினை வழங்குங்கள், ஆதரவினை வழங்குங்கள். அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை நன்றாக கவனியுங்கள். அவர்களுக்கு தேவையானது அன்பு, பாசம், அரவணைப்பு. அந்த வகையிலே இன்றைய இந்த இளம் சமூகத்தில் இருந்து இருக்கிறார்கள். உங்கள் தாய் தந்தையை நீங்கள் போற்ற வேண்டும், அவர்களை நீங்கள் வழிபடுத்த வேண்டும் என இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இங்கே இந்த வரணி குடும்ப முன்வழிகளில் இந்த நிகழ்வை பற்றி நான் சொல்ல வேண்டும். உண்மையிலே இங்கே 10 முன்வழிகள் காணப்படுகின்றன. இந்த 10 முன்வழிகளையும் ஒருங்கிணைத்த ஒரு குடும்ப தலைவர் திருமதி கேதிகா அவர்கள். ஒரு சிறந்த தலைமைத்துவம் கொண்டவர். ஒரு விழாவை இங்கே நடாத்த வேண்டும் என என்னிடம் கேட்டிருந்தார். நான் அதுக்குரிய அனுமதியை நான் வழங்கி இருந்தேன். ஆனால் இங்கே பொருளாதார ரீதியாக எதையும் என்னிடம் கேட்க உங்களுக்கு தெரியும். இந்த பொம்பள்ளி பல கட்டமைப்புகளை கொண்டது. அந்த வகையிலே நிதி என்பது ஏழையுடன் ஆலோசனையை தான் பெற வேண்டும். அந்த வகையிலே இங்கே சமூக கொடையாளிகள், சமூக நலப்பிரிவுகள் இங்கே இருந்தார்கள். அவருடைய தேவைகள் எங்களுடைய பொம்பள்ளிகளுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும், தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என அந்த சமூக சேவையாளர்களையும் நான் இவ்விடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இங்கே நடைபெற்ற சிறார்களின் நிகழ்வுகள் நினைக்கின்றேன் ஒரு 2-3 நாட்களுக்கு தான் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருப்பார்கள். நம்முடைய சிறார்கள் சலித்தவர்கள் அல்ல என்பதை இங்கே நிகழ்ச்சியிலே மிகவும் சிறப்பாக அந்த நிகழ்வை நடாத்தியிருந்தார்கள். எங்கள் ஆசிரியர்களும் உண்மையில் ஒரு ஆளுமை மிக்கவர்கள் என்ற வகையிலே இங்கே கவிதைகள், பாடல் என்ற வகையிலே இங்கே நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய இந்த வரணி குடும்ப ஆசிரியருக்கு, வரணி குடும்ப முன்பள்ளி தலைவிக்கும் எனது முன்னும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் நாள்தோறும் என்னென்ன செய்கின்றார்கள், எங்கே போகின்றார்கள் என்று நிச்சயம் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். உங்களுடைய அதே போன்று நாங்கள் மீண்டும் கேட்கின்றேன், உங்கள் பெற்றோர்கள், முதியோர்கள் நாங்கள் வீட்டிலே எவ்வாறு பேணி காக்கின்றோமோ அதே போன்று உங்கள் குழந்தைகள் நாளை நீங்கள் முதியவராக வரும் பொழுது உங்களை கவனிப்பார்கள். அந்த வகையிலே உங்கள் முதியோர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என இடத்திலே கேட்டுக்கொண்டு இங்கே நான் உண்மையில் எனக்கு வேலைப்பாடு கூட நான் இன்று ஒரு வழிவேறு மதிப்பீட்டில் ஈடுபட்டிருந்த பொழுது கேதி அவர்கள் மிஸ் வாங்குவோம் அந்த இரவு வருகிறேன் என்ற கூறியும் கூட அந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகின்றது. உண்மையில் ஒரு நிகழ்வை நான் வராமல் விட்டுதான் நான் இதை மிஸ் பண்ணியிருக்கேன் தான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இங்கே வருகை வந்து என்னை உரைத்தமைக்கு இந்த சமூகத்துக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மன்னிப்பினை கோர விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் நேரம் என்பது இவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும். நான் எங்களுடைய சிற்றுண்டி ஏற்பாட்டில் நடந்த ஒரு சில தவறினால்தான் என்னால் அரை மணிக்கு அனுப்பி வந்திருந்து அதுக்கான மன்னிப்பினை கேட்டுக்கொண்டு இந்த பரணி குடும்ப முன்பள்ளிகளின் சிறுவர்களின் நிகழ்வினையும் மற்றும் முதியோர் கௌரவத்தினையும் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் கேது அவர்களே மற்றும் இங்கு சிறப்பு திருமணமாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் முன்பள்ளி ஆசிரியர்களின் அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்கள் குடும்ப தலைவி அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று இங்கு நடைபெற்ற நிகழ்வில் மிகவும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வு. நான் பல இடங்களில் பல பேர் முதியவர்களை கௌரவிப்பதனை கவனித்துக் கொண்டு வருகின்றார்கள். இன்று இந்த முதியவர்களுக்கான இந்த கௌரவிப்பினை செய்த இந்த முன்பள்ளி குடும்ப தலைவிக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இங்கிருக்கின்ற மாணவர்கள் மிகவும் அழகான நடனங்கள், அவர்களுடைய பாட்டுக்கள், அனைத்து கலை நிகழ்வுகளையும் முன்பள்ளி பாடசாலை ஆசிரியரின் ஆலோசனையாளர் அவர் கூறியது போல மிகவும் குறுகிய காலத்தில், நான் நினைக்கின்றேன் 3 நாள் அல்ல 4 நாளைக்கு முதல் தான் நாங்கள் இந்த ஒழுங்குகளை செய்ய வழிகின்றார்கள். அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே இவ்வளவு ஒரு அழகான மற்றும் திறமையான நிகழ்வுகளே இங்கே சிறார்களை கொண்டு எங்களை மாற்றியிருக்கிறார்கள். அதற்கும் அவர்களுடைய ஊக்குவிப்பு பாராட்டினை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இங்கே பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் 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 குறைந்த ஒரு வேதனத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பாரிய பொறுப்பினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான பல திட்டங்களை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அதிலே முதலாவது திட்டம், அவர்களுடைய அந்த வேதனம் 6,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட வேண்டும். அதற்கான பல திட்டங்களை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அந்த திட்டங்கள் மட்டுமல்லாது இங்குள்ள பெண்கள் தலைமைத்துவமான பெண்களுடைய தலைமைத்துவத்தை கொண்ட பல குழுக்கள், பல அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கான அவர்களுடைய தேவைகளை அவர்கள் மூலமாகவே நாங்கள் நிறைவு செய்வதற்கான பல திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு முன்பள்ளி சிறார்களில் சிறுவர் தின நிகழ்வு என்றபடியாக அதற்கு நாங்கள் விவரமாக கருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் உங்களுடைய ஒத்துழைப்புடன் நிச்சயமாக இந்த பெற்றோர்கள் உங்களிடம் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த ஆசிரியர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்கி எதிர்காலத்தில் அவர்களும் மனநிறைவுடன் இந்த ஆசிரியர் தொழிலை முன்னேற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை அவர்களுக்கு கொடுக்குமாறு தன்னுடன் வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதியவர்கள், சிறியோர்கள், ஆசிரியர்கள் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இன்று மிக ஒரு முக்கியமான நாள். பரணி குடும்ப சிறுவர்களிடையும் முதியோர்களும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பெரிய பெரிய ஆளுநர்கள் இந்த சிறுவர்களை பற்றியும் முதியோரை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறோம். அந்த எங்களுக்கு நிறைய அந்த
கௌரவ அதிகாரி சொன்னது போல இந்த சிறுவர்களும் முதியோரும் எமது இருக்காங்க. அதாவது இன்றைய சிறுவர்கள் தான் நாளைய தலைவர்கள். அவர் முதல் கூறியது போலவே ஒரு பிள்ளையுடைய பழக்க வழக்கம் என்பது அவர் ஆரம்ப கால பருவத்திலிருந்தே, அதாவது முன்பள்ளியிலிருந்தே அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆகவே அந்த முன்பள்ளிகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதே போல அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று திரு அகலன்னா நிறைய வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார். உதாரணமாக ஒரு பிள்ளை அதாவது முன்பள்ளியில் என்ன டைம் அந்த கிளாஸுக்கு வருது போகுது, அவரோட செயற்பாடுகளை எப்படி ஆசிரியர் கவனிக்கிறாரோ அதே போல வீடு வந்த பின்னும் பெற்றோர் அந்த முன்பள்ளி அந்த குழந்தையுடைய பழக்க வழக்கங்களை அதிக அக்கறை எடுக்க வேண்டும். இப்போ சிறுவர்கள் என்பது மேடம் சொன்ன 18 வயதுக்கு உட்பட்டவர் கட்டாயம் 10 வயதுக்குள்ளே பாலகர்னு சொல்லுவோம். அந்த 10 வயது மட்டும்தான் எங்களுடைய அம்மா அப்பா சரி அப்பா சிந்த பிள்ளையை மிகவும் அக்கறையாக பார்த்துக்கிறது. அதாவது ஒன்று அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அது மட்டும் எல்லா அம்மா அப்பாவுமே பிள்ளைங்க படிப்புல ஈக்குவல் அக்கறை எடுக்கிறவ அந்த ஸ்காலர்ஷிப் முடிஞ்சவையோடைய அப்படியே விடணும். உங்களுக்கு தெரியும் ஒரு குதிரை ஒன்று போகணும்னு சொன்னா கடிவாளங்களில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் முடிஞ்ச பிறகு சரி பெரிய ஒர்க்கு முடிஞ்சுது பெரிய ஸ்கூல் ஆக்சஸ் எடுத்துட்டு அந்த பிள்ளையை விருதுங்க விட மாட்டேங்க. அப்படி இல்லாமல் மேற்கொண்டு ஓயல் இருந்து உங்களோட கட்டுப்பாடு இருந்தால் தான் அந்த பிள்ளை ஒரு சிறந்த ஒரு வளமான எதிர்காலத்துக்கு வர முடியும். அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பார்த்தேன், சின்ன சின்ன ஆசைன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே சிறுவர்களுக்கு நிறைய ஆசை இருக்கு. அந்த ஆசை எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றணும். நாங்கள் பெரிய பிள்ளை எங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு செய்து கொண்டு முயற்சிக்கிறோம். அது நல்ல விஷயம். ஆனால் நாங்கள் என்னென்ன வரையெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதையெல்லாம் அந்த பிள்ளை போட்டு நீங்க கூடாது. அதான் நீங்க ஒரு பிரச்சனை. அதாவது இப்போ ஓகே இப்ப நான் படிக்கல கஷ்டம், அப்போ ஓகே நான் படிக்கல பிள்ளைய படிக்க வைக்கணும்ன்றது ஒரு சராசரி இல்லாட்டே இருக்கும். ஆனா நீங்க படிச்சு இப்படி இப்படி பெரிய பிள்ளைக்கு வரதான் சொல்லி அந்த பிள்ளைய போஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப ஒரு அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு படித்தவர் இன்னைக்கு பொறியாளர் சட்டை அது மட்டும் வாழ்க்கை இல்லை, எல்லா வேலையுமே தேவை. இப்ப எல்லாருமே படிச்சு எல்லாருமே டாக்டரோ இன்ஜினியரோ லோயரோ ஆகிட்டால் சராசரி மற்ற வேலையாக பார்க்கறது அந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கோ அதுல உங்களுக்கு தெரியும். இப்ப கல்வியோட மட்டும் இல்லாமல் இணைப்பாளர் செயற்பாடுகள் என்னத்துக்கான ஒலிம்பிக் நடக்குது. எல்லாருமே படிச்ச எக்ஸாமுக்கு போனா ஒலிம்பிக் ஒரு விளையாட்டு பட தேவையில்லை, செஸ் நடக்குது. இந்த உங்களுக்கு இப்போ சாவத்திரி மைந்தூர் புஷாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு ஜிம்ல போய் அதை சாதிக்கிறார், தேசிய மட்டத்துக்கு போயிடாப்ப ஒவ்வொருவருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதை நாங்கள் ஐடென்டி பண்ணுவோம். அந்த ஐடென்டி பண்றது அவர்கிட்ட ஆரம்ப கால வாழ்க்கையிலேயே ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு முதலிடம் இந்த முன்பள்ளிகள் தான். ஏன்னா அந்த பிள்ளைங்க மனதில் ஒரு ஆசைகள் இருக்கும். உதாரணம் ஒரு பிள்ளை இருக்குது, அது பாத்தீங்கன்னா அதுல வீட்டு சீரெல்லாம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அம்மா அப்பா அடுத்து அந்த பிள்ளைங்க ஒரு கலையாகத்தையோ அந்த அதில் இதுக்காக பெரிய ஒரு ஆளாயோ ஒரு ஆர்டிஸ்டாக தன்மை இல்லாம போகுது. இன்னும் நிறைய பேர் அம்மாக்கள் சில விஷயங்களை கூட்டிட்டு வரணும். என்ன அந்த பிள்ளை அதை உடைக்கிறான் இதை உடைக்கிறான் கிளிப்பிரவன் உடைக்கிறான்டா ஓகே, அவன் அதை உடைச்சு பார்த்தா தான் அதுக்கான எல்லாத்தையும் உடையக்கூடாது. அவர்கிட்ட சிந்தனா சக்தி கூடும். அதுக்கேற்ற மாதிரி அவர் அடுத்த இடத்துக்கு போவார். அதாவது பிள்ளைகளுக்கு கண்டிமை வேணும், அன்பான கண்டிமை வேணும். அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு தர மாதிரி தான் கடுமையான கண்டிமை கொடுத்தா அது முடிஞ்சிடும். அதே மாதிரி பிள்ளைகளை அன்பால கண்டிமைப்படுத்தணும். அதே மாதிரி இப்ப பிள்ளைகள் ஒரு குழப்படைகிறது இல்ல ஆசிரியர் சொல்ல மதிக்கிறேன்னா என்ன காரணம்? ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிரைன் ஒரு பிளாங்க் சினிமெட் தான் இருக்கு. அப்ப நிறைய எம்டி ஸ்டோரேஜா இருக்கு. அது என்னென்ன பார்க்குதோ அதைத்தான் மனதுக்கே எடுத்துக்கொண்டு இருக்கு. அதாவது அவர் கண்ணாடி மாதிரி இப்ப அம்மா அப்பா கூட சண்டை பிடிச்சு சில தவறான வார்த்தை பெறுவோம்னா அதைத்தான் பிள்ளை யூஸ் பண்ணுது. நாங்கள் பிள்ளை செஞ்சோம்னா நாங்கள் சரியா இருக்கிறோமா யோசிக்கணும். அதே மாதிரி இந்த 18 வயது சொன்ன மாதிரி ஒரு பிள்ளை சரி 10 வயது தாண்டி ஒரு சில தவறான எழுதுறான்னு சொன்னா அதுக்கு முன்னும் நாங்கள் அம்மா அப்பா இல்ல சகோதரர்கள் அவர்களோடு சரியான பாதையை வாழ்ந்து காட்டினா தான் அந்த பிள்ளையும் அதே பாதையில வாழணும். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைய அம்மா அப்பா தான் முதல் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினி. என்ன அறிந்து சொல்லணும் ஐந்தியப்பா இருக்கு அப்ப நான் இப்படி வருவோம் என்னப்பா கஷ்டப்படுறேன் அப்படி செய்வோம். அதே மாதிரி அந்த பிள்ளைகளை நாங்கள் அன்பான கண்டிப்பாக கொடுத்தால் அது சிறந்த எதிர்காலத்தில் வரும். அதே மாதிரி இந்த முதல் மேடம் சொன்ன மாதிரி முதியோர்கள் உண்மையிலேயே பாவம். நாங்கள் கையெழுக்கு ஒவ்வொரு மாதம் கடைசி வெள்ளி போனாங்க நிறைய பேர் அழுகிறேன். மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைகளை சரியாக வழிபடுத்திக்கணும்னா அந்த முதியோர் இல்லாமல் முதியோர் பாதுகாப்புமே தேவைப்படாது. ஏன்னு சொன்னா எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவை வீட்டை வச்சு கொண்டு இருக்கு. அந்த வகையில நாங்களும் பழக்கத்தான் சூழலுக்கு சொல்லிக்கொண்டு சொல்லி இந்த குடும்ப நிகழ்வில் என்னை ஒரு விருந்தாக அழைத்ததற்கு நன்றி கூடி பிரதான காரணம் கல்வியா பிரமாணம் இறுதியாக நன்றி கூடி சந்தர்ப்பத்திற்கு நன்றி வணக்கம். கைதட்டி சித்த மருத்துவ
மனை மருத்துவர் திரு விநாயகமூர்த்தி விராட்சி அவர்கள் குழந்தைகளின் தனியார் வேறுபாடுகள், அவர்கள் போத செய்யும் பருவம், அவற்றையெல்லாம் கண்ணுற்று எங்கள் சமூகம் எதை செய்கின்றதோ அதே சமூகத்தில் இருந்து அதே குழந்தைகளை அதே பெரியவர்களை நாங்கள் காணலாம் என்று நல்ல பல கருத்துக்களை அள்ளி தந்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை வருணை சமூகம் சார்பிலே கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சுத்திகரன் கண்ணகியம்மாள் பாதங்கள் பணிந்து இந்த முறையில் வீட்டிருக்கிறேன். உண்மையில் இங்கே பல கதைகளும் நிகழ்வுகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள். உண்மையில் அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். உண்மையில் அதை நான் என்ன ஒன்று புதுசாக நினைக்கிறேன் சொன்னால், உண்மையில் இந்த வயதிபர்களுக்கு நல்ல மாதிரி உண்மையில் அதில் கண்ட ஒரு பழைய காலத்து மரங்கள்லாம் நாங்கள் வயதிபர்கள் மரங்கள் என்றைக்கும் வளர்றது மரங்களாக தான் இருக்கணும். மரங்களின் சுவைகள்லாம் என்னுடைய மணல்கள் என்பது எல்லாருக்கும் ஒரு அதிசயமாக இருக்கும். வேணும்னால் இப்படியான விஷயத்தை பெருமாள் கண்டுகளித்தான்னு சொன்னால் நான் காணவில்லை. உண்மையில் சிறப்பான நிகழ்வும் சிறப்பாக நடக்கிறது. ஒரு கடிதமும் ஒரு புது விதமாக நடக்கும்போது அதை எல்லாம் கண்டுகளிக்கின்றோம். உண்மையிலாக நல்ல ஒரு விஷயம். அடுத்த என்ன, அந்த இனிவருங்கால அந்த சுழல்களை நாங்கள் மரங்களாக வேண்டிய பொறுப்பு எங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நலப்பிரிவுகள் எல்லாருடைய பொறுப்புகளும் கைகளில் இருக்கும்போது, இரண்டாம் இப்போதைய காலம் ஒரு நவீன காலமாகவும் ஒரு என்னென்று சொல்ல முடியாத ஒரு பட்டத்தை விட போய் கொண்டிருக்கிறது. என்றால் எல்லா வழியிலும் பொருளாதார மோதி எல்லாத்திலும் ஒரு குறுகிய காலமாக வந்துவிட்டது. அதை தாண்டி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இனிவரும் காலங்களில் உள்ள பெரிய பெரிய ஆசாரங்களோ விளையாட்டமோ மருந்துக்காரோ அவையெல்லாம் கொண்டு தான் சில நிற்க வேண்டி வரும் என்று சொன்னால் எங்களிடங்களில் உள்ள வருமானங்களில் நாங்கள் எதுவும் செய்யலாம் ஒரு நிலப்பாடு இருக்கிறது. அவ்வளவுக்கு மந்த நிலைமையில் இருக்குது. மழையில் வருமானம் எல்லாம் இயற்கையே செயற்கையாக போயிருக்கிறது. அப்புறம் அதே போல தான் இப்போ எல்லாம் செயற்கையாகி கொண்டிருக்கிறது. இயற்கை செயற்கையாகி மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி பார்க்கும் பொழுதையில் இந்த பிள்ளைகளை நிகழ்வுகளுக்கு நாங்கள் கண்டுகளிக்குமா போல இனிவரும் நிகழ்வுகளுக்கும் நாங்கள் எல்லோரும் கூடி உண்மையாக சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த மரணியில் 10 முன்பள்ளிகள் இருக்கின்றது. 10 முன்பள்ளிகளிலும் 96 பிள்ளைகளாகும் இருக்கின்ற சொல்லியிருந்தோம். உண்மையில நல்ல விஷயம். அதுக்கு மேலே இந்த கண்ணாம்பள்ளி குடும்ப முன்பள்ளி கிளவி என்ன கேட்டால் இன்னொரு உதவி செய்யலாம் உண்டு. அதில் நாங்கள் கிடையாது செய்வோம் தான் இருக்கு. நான் அப்படி இருந்தால் கூட நான் அதை மறக்கவில்லை என்று சொன்னால் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு சாப்பாடு கொடுத்து வளர்த்தா போலாமானாலும் இதுவும் ஒரு வளர்ச்சி தான். பிள்ளைகளுக்கும் மேலே வளர்ச்சி கூட இருந்தால் அதில் ஒரு விளையாட்டு பொருளோ அல்லது ஒரு குட்டியோ வீட்டிலோ கொடுத்தா அதை பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுங்க. எனக்கு சொன்னால் இப்படி நடக்குதுன்னா இவருக்கான நடக்க நெடுகால கண்டுகளுக்கு அதோட மேலே படிப்பை விட இது ஒரு முக்கியமான படிப்பு. இப்படி ஒரு முறையில் பிள்ளைகளுக்கு மேலே நிகழ்வுகளை செய்து கொண்டு போகிறோம். அதுவும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சி தான். வளர்ச்சிக்குள்ளே அதுவும் ஒரு வளர்ச்சி. எல்லாருமே கூட படிப்புண்டு பரணி சொந்தத்துக்குள்ளே படித்து கைத்தேர்வுரிய கைநேருக்கு யாரும் வரும். ஆனால் இந்தியிலிருந்து வடமாற்றிக்கு போனக்குள்ள மண்ணை தான் எடுத்திருக்கு. மசூரை போய் படித்து ஆனால் இந்த உள்ள விட நான் துணியே எடுத்திருக்கு. அப்படியெல்லாம் நடக்குது. அது ஒரு பெற்றார் இது இந்த உலசிப்பு பிரச்சனை ஒன்று நடந்தது. பாடசாலை இந்த பிள்ளைகளை அடுத்த வருஷம் உலசிப்பாக இருக்கும். அதில் உலசிப்புக்கு எங்கள்கிட்ட பெற்றார்கள் மேலே அக்கறை எடுக்கிறதில்ல. ஒவ்வொரு தாய்மாரும் மேலே நான் பார்த்த அளவுக்கு ஏன்னா இந்த பள்ளிகளுக்கு முன்னால் இருக்கிறபடியாக பார்க்குறேன். ஒரு நாளைக்கு எத்தனை தாய்மார் உத்திரனுக்கு ஏற்றினா உரட்டினான். அந்த பிள்ளைய பேர் இன்னொரு உத்திரனை கொண்டே முடியினோம். அது மேலே கஷ்டப்படினோம். நான் கஷ்டப்பட்டா போல காணாது அந்த சில இதுகளை நாங்கள் உணர வேணும். என்னன்னு சொன்னால் வெளியில் தூரடங்களுக்கு போகிறது இனிமேல் காலங்கள் நாங்கள் மேலே தவிர்க்க வேண்டும் என்று நான் விரைவாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காண்டு குறையாக சொல்லவில்லை. ஏன்னா இப்போது சூழ்நிலை அப்படியா இருக்கிறது. அதை தவிர்த்து கொள்வது உலகத்துக்கும் நல்லது. எல்லாம் நடக்கும். எந்த அன்னைக்குள்ளே பார்த்து கருத்துறையில் படிக்கிற அப்படியோட யாழ்ப்பாணம் போது ஆசிரியர் கடையில் இருக்கலாம். ஆனால் இங்கே அப்பா அம்மா நினைக்கிறேன் உள்ள கருத்துறையில் படிக்கிறது நாங்கள் இங்கே இந்த விதமாக்கணும்னா அது அப்படியான அனுபவமே நடக்கும். நான் கண்ணால் கண்ட விஷயம் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது கண்ணன்னா தயவு செய்து வீட்டை போய் சொல்லிக்கூடாது. என்ன தெரிஞ்ச உறவுகள்னா நான் சொல்லவும் இல்லை. ஆனால் இதில் கூட நேரத்தில் தானே இப்படியான நிலைமையில் நடக்குது. அதனால இப்போ பிள்ளைகளும் உணரவனும் பெற்றார்களும் கொஞ்சம் அக்கறை இருக்கணும். நான் கேட்டுக்கொள்வேன். நடந்தது
மாணவர்களை இவ்வளவு கூடி ஒன்று கூடி நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சிக்கும் என்ன கொடுத்த இந்த இடத்தை கௌரவித்ததுக்கும் இந்த மேடைக்கு நன்றியை சொல்லி இந்த சமூகத்துக்கும் நன்றியை சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சமூகம் சீர்வர வேண்டும் என்று தன்னுடைய மனக்கிழக்கையை இங்கு முன் இந்த வரணி குடும்ப சிறுவத்தின நிகழ்வும் முதியோர் கௌரவ நிகழ்வில் ஒன்று சேர்ந்து ஒன்று ஒத்துழைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களே, மாணவர்களே, அவர்கள் பெற்றோர்கள் இந்நிகழ்வை நடத்த வேண்டும் என்று அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கேள்வி அவர்களே, அந்நிகழ்வுடனே நடத்துவதற்கு சில சிரமங்களை எதிர்கொண்ட போது அச்சிரமங்களுக்கு நாங்கள் தோள் கொடுக்கிறோம் என்று சொல்லி இங்கே அமர்ந்திருக்கின்ற விருந்தினர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த இடத்திலே முக்கியமான ஒரு சில விடயங்களை என் மனசுக்கு தாக்கமாகப்பட்ட சில விடயங்களை கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் நிகழ்வு தொடர்பானது அல்ல, பொதுவாக கல்வி முறை தொடர்பானது. ஏனென்றால் நான் இந்த நிலையத்தின் பொறுப்பு அலுவலராக கடமையாற்றுகிறேன். எங்களுக்கும் இந்த ஒரு ஆசை உண்டு. இந்த நிலையத்தின் சார்ந்த வகையில் இந்த கலாசார மத்திய நிலையம் திருநாட்டி பிரதேச செயலகத்தினுடைய கலாசார மத்திய நிலையம் இது. இந்த கலாசார மத்திய நிலையத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால் சமூகத்தின் உளவள மேம்பாடு. ஆனால் இங்கே பலருக்கு தெரியும், இங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த கலாசார மத்திய நிலையத்தின் நோக்கம் சமூகத்தின் உளவள மேம்பாடு. அது கூட பெரிய ஒரு நோக்கம். அந்த வகையிலே இந்த கலாசார அமைச்சு இந்த கலாசார மத்திய நிலையங்களுக்கு ஒரு சில வேலை திட்டங்களை வழங்குகிறது. அந்த உளவள மேம்பாட்டை ஏற்படுத்தும் பொருட்டு ஒரு வேலை திட்டம் என்னென்றால் அந்த சமூக உளவளத்தை மேம்படுத்துகிற செயற்பாடுகள் முக்கியமானது கலை மேம்பாடு. கலை செயற்பாடுகளில் இந்த பிள்ளைகள் ஈடுபடும், இளம் சந்ததி ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த வேலை திட்டம் இங்கே கலை வகுப்புகள் நடைபெறுகிறது. என்ன துன்பம் என்று சொன்னால் அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதில்லை. இந்த சமூகத்தில் இங்கே இலகுவாக கலை வகுப்புகள் கற்பிக்கப்படுகிறது. அந்த ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது, பெரிய சம்பளம் இல்லை. அந்த ஆசிரியர்கள் முழு அர்ப்பணிப்போடு தான் அந்த வேலையை செய்கிறார்கள். இங்கே முன்பள்ளி ஆசிரியர்கள் இருக்கின்றபடியால் அந்த வலி வேதனை, ஆனால் அதில் கிடைக்கிற உள திருப்தி அவர்களுக்கு வழங்கும். அப்ப என்னன்னு சொன்னா நாங்களும் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். இங்கே பிள்ளைகளை எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் வர செய்வதற்கும் ஈடுபட வைப்பதற்குமாக நாங்கள் முயல்கிறோம். ஆனால் அது ஒரு பெரும் போராட்டமாகவே தான் இருக்கிறது. ஒரு பிரச்சனை இப்போது எல்லா மட்டத்திலும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. என்னென்று சொன்னால் எல்லா துறைகளுமே ஒரு மாஃபியான்னு சொல்கிற ஒரு பெரும் வியாபார நடைமுறைக்குள் சிக்கி சமூகம் சின்ன பின்னப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு அண்மையில் வைத்தியத்துறையில் நடந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் நீங்கள் அறிந்தது. அது உங்களுக்கு என்ன நன்றாக தெரியும். இந்த பிரதேசத்தில் நடைபெற்றது என்றபடியால் தான் நான் இதை சொல்கிறேன். கல்வி முறை என்ன, கல்வி முறை என்றது என்ன, ஏன் கல்வி திட்டம், ஏன் கல்வி, ஏன் அது இல்லாத ஒன்று பிறகு மனித சமூகத்தில் அது வளர்ந்து தோற்றம் பெற்று வளர்ந்து பெரிதாக வந்தது என்னென்று சொன்னால் மனித இனம் பரம்பரையாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிறக்க போகிற பிள்ளை அவ்வளத்தையும் அனுபவ ரீதியாக கற்று அந்த அறிவை பெற்றுக் கொள்வது என்பது வளர்ச்சியாக அமையாது. ஏற்கனவே முன்னோர்கள் பெற்ற அறிவினை இந்த பிள்ளைகள் சிறு வயதிலேயே அவர்கள் அறிவாக பெற்றுக் விடுவார்கள். அந்த அனுபவத்தை செய்து பார்த்து கஷ்டப்பட்டு அந்த காலத்தை போக்கி சிரமத்தை பெற்று பெற வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அந்த அறிவு திரட்சியை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சின்ன வயதிலேயே கொடுத்திருக்கிறோம். அதிலிருந்து அவர்கள் மேலும் முன்னேறுகிறார்கள்.
அடுத்த சந்ததிக்கு அவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் அவர்கள் பெற்ற அறிவினையும் கல்வியாக வழங்குகிறார்கள். இதுதான் இவ்வளவுதான் இந்த விடயம். ஆனா இப்போ என்ன நடக்கிறது? கல்வி கல்வி அது ஒரு பெரிய மாதிரி குடும்ப மாதிரி ஐயோ என்ற ஒரு மனநிலை எல்லா சமூகத்திலும் மக்களிடத்திலும் ஏற்படுத்தப்படுகிறது. கல்வி அத்தகையது அது சாதாரணமாக எங்களுக்குள் வாழ்கிற பலரை உதாரணம் காட்ட முடியும். இப்ப எங்களிடம் சித்ராசிரியராக இருக்கிற சிவானந்தராயாக அவர்களுடைய பிள்ளைகள் எந்த ஒரு கல்வி பிரத்திய கல்வி நிலையத்துக்கு போவதில்லை. அந்த பிள்ளையும் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி தான் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மூத்த மகன் ஓயல் தனியா அந்த ஓயல் வருடம் மட்டும் தான் டியூஷனுக்கு போறேன். அதுக்கும் அந்த டியூஷன் பாத்தியார் சொந்தக்காரர் அவரை வழியில் கண்டே நீ வந்து படியலாப்பா வீணா விட்டுறாதேன்னு சொல்ல அந்த சொந்தங்களுக்கு நான் உறவின் அடிப்படையில் அவர் போனேன். என்னுடைய இரண்டாவது மகன் அந்த ஓயல் வரும்பொழுது அவராக கேட்டார், அப்பா எனக்கு சயின்ஸ் பாடம் கொஞ்சம் சிரமமா இருக்கு, நான் அதுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுக்கு டியூஷன் போகிறேன். அந்த 2 பாடங்களுக்கு மட்டும் டியூஷன் போகிறேன். ஏன் ஒன்றுக்கும் டியூஷன் போகுது. மற்ற நேரங்களில் என்னுடைய பிள்ளைகள் கலை செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். கலை செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள், வேறு நாங்கள் செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். நாங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கெடுக்கிறோம். இது முக்கியமான விஷயம். பிள்ளைக்கு தான் படிக்க வேண்டும், அறிவை தேட வேண்டும். நீ நினைத்தால் அதை செய்ய, இது பெரிய ஒரு முடியாத விஷயம் அல்ல. அது உன்னில் இருக்கிறது. நீ எப்ப நினைக்கிறாயோ அது உன்னில் கைகூடும். இந்த நம்பிக்கையை தான் பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் நம்பிக்கையை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஐயோ அது பெரிய கஷ்டம், அது எந்த கடவுள் வந்து படிப்பித்தாலும் பிள்ளை கற்காமல் பிள்ளை கல்வி கற்க முடியாது. பிள்ளை தான் இங்கு கற்க போகிறது. இந்த வரணி பள்ளிக்கூடத்திலே போன முறை மாவட்டத்தில் முதல் தரநிலையை பெற்றவர், முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் பெற்ற ஏழு படித்த பிள்ளை. அவள் ஓயல் மட்டும் டியூஷன் போயிலேன்னு சொன்னான். நான் கேட்டேன், அப்ப நான் கேட்டேன், என்னம்மா நீ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்டா வரணும்டா நெஞ்சு படிச்சனியோண்டு ஒரு என்னுடைய ஆவலில் கேட்டேன். அவள் ஓவன் சொன்னான். ஆனால் சொன்னார், நான் ஒரு பாடத்துக்கு ஒரு வாத்தியாரம் தான் சார் தாங்கியிருக்கேன். எல்லாரும் அங்கே இங்கே நான் ஓடி அலையணும். அதே மாதிரி அவருடைய தம்பி சிவானந்த ராஜா சார் சொன்னேன், பள்ளிக்கூடத்தில் சயின்ஸ் வாத்தியாரே இல்லை, சயின்ஸுக்கு 90க்கு மேல புள்ளிகள் தான். பின்ன அவன் ஆர்வத்தில் போய் தாங்கிட்டேன், என்னடா சும்மா புத்தகத்தை பார்த்தேன் சார், புத்தகத்தை பார்த்து தான் சார் படிக்கலாம். என்ன நடக்கிறது? அப்ப இந்த இடத்தை தான் நான் டியூஷனை போவாதையோ அப்படி ஒன்று சொன்னது. இதற்கும் ஏனைய செயற்பாடுகளுக்கும் அதே அளவு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த பிள்ளையின் ஆளுமை வளர்ச்சி தான் அங்கே முக்கியம். கல்வியும் இந்த செயற்பாடும் சேர்ந்து ஆளுமையை தான் வளர்க்கிறது. அந்த ஆளுமை வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளருங்கள். நீங்கள் யாருடைய கைகளிலே ஒப்படைக்கிறீர்கள். நீங்கள் கல்வி கற்றுங்கள், நீங்களும் வளருங்கள். பெற்றார்களா நாங்கள் வளர வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கும் அளவுக்கு நாங்கள் ஆளுமை கூட வந்து
இங்கே பாருங்கக்கா சரி இங்கே பாருங்க எல்லாரும் இருக்கா இங்கே பாருங்க எல்லாரும் இருக்கா குட்டிகள் எல்லாம் இங்கே பாருங்க இருக்கா அப்படியே இல்லைங்கவா ஓகே சொல்லுங்க அண்ணன் வடவழி முன்பணி இங்கே பாருங்க இங்கே குட்டி குட்டிமா இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆசிரியர்களுக்கு அன்னை வரவேற்கப்படுகின்ற குழந்தைகள் வழங்கப்பட்டுக்கொண்டிருக்கிறது. மாநிலங்களில் இங்கே பாருங்க எல்லாரும் இருக்கா இங்கே பாருங்க எல்லாரும் இருக்கா இங்கே பாருங்க குட்டிகள் எல்லாம் இருக்கா இங்கே பாருங்க ஐயா ரெடி இங்கே பாருங்க இருக்கா எல்லாரும் இருக்கா குட்டிகள் இங்கே பார்க்கணும் எல்லாரும் இங்கே பாருங்க ரெடி இங்கே பார்க்கணும் மாங்கொண்டாவெல்லாம் அப்படியே போய் நம்ம இங்கே பாருங்க இருக்கா எல்லாரும் இருக்கா இங்கே பாருங்க இங்கே பார்க்கணுமா பொறுங்க 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 ஓ இங்கே பாருங்க இருக்கா எல்லாரும் இருக்கா இங்கே பாருங்க நான் எடுத்துட்டேன் கண்ணன் அனுப்பி விடுறேன் நான் எல்லாரும் கஞ்சி பாருங்க